அஸ்ஸலாமு அலைக்கும். டாக்டர் அலீம் கான் ஃபலகி அவர்களுடைய ஒரு வீடியோ உருதுவில் வந்திருக்கிறது. இது வரதட்சணை பற்றியதாகும். அவர் மிகவும் வருத்தமாக கூறுகிறார், நம்முடைய உலமாக்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டவில்லை. இஸ்லாத்தில் இது தடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போதும் நம் நாட்டில் வரதட்சணை கொடுமை இருக்கிறது. இதை முஸ்லிம்கள் கைவிடவில்லை. ஆனால் கேரளா முதலமைச்சராகிய பினராய் விஜயன் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் டிகிரி வாங்குவதற்கு முன் கல்யாணத்தில் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும். அப்படி வாங்கினால் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும். இது மட்டுமல்ல, இன்னொரு முடிவும் கேரள முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் அனைவரும் கல்யாணம் செய்தால் கல்யாணமான ஒரு மாதத்துக்குள் ஒரு அஃபிடவிட் சமர்ப்பிக்க வேண்டும். அதில் அவர்கள் கல்யாணத்தில் டோரி வாங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். இந்த அஃபிடவிட்டில் மாமியார் மாமனார்களுடைய கையொப்பமும் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். என்ன முடிவு! சமுதாய சீர்திருத்தம் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? நம்முடைய நாட்டில் எங்கும் இல்லாத இந்த நல்ல சீர்திருத்தங்களை கேரளா முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாத்திகராக இருந்தாலும் இந்த நல்ல முடிவு எடுத்திருப்பது எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது. நம் நாட்டில் இருக்கும் அனைவரும் இதை வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள் என்று கருதப்படுகிறது. நம்முடைய உலமாக்களும் எப்படி இந்த வரதட்சணையை முடிவு கட்ட வேண்டும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் முன்வந்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நான் பல வருடங்களுக்கு முன் சொல்லியிருந்தேன், ஒரு 10 உலமாக்களும் 10 உமராக்களும் முன்வந்து விட்டால் நம்முடைய சமுதாயத்தை பல விதத்தில் திருத்தி விடலாம் என்று சொல்லியிருந்தேன். இப்போது நான் உமராக்களை இதில் சேர்க்க விரும்பவில்லை. 10 உலமாக்கள் ஆம்பூர் போன்ற இடங்களில் முன்வந்துவிட்டால் ஆம்பூரில் இருக்கும் முஸ்லிம்களுடைய தலைவிதியை மட்டுமல்ல, மற்ற எல்லா இடங்களிலும் இருப்பவர்களுக்கும் நன்மை தரும் வகையில் மாற்ற முடியும். இது நடக்காதது ஒன்றுமில்லை, நடக்கும். ஆனால் இந்த 10 உலமாக்கள், முஃப்திகள், காசிமிகள் முன்வர வேண்டும்.
வந்தால் சந்தேகமே இல்லை, ஆம்பூரில் இருக்கும் ஜனங்களுக்கு நன்மை ஏற்படும். கல்யாணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். பெண்களே பெற்றுவிட்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதல் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் தேவை. உலமாக்கள் முன் வர வேண்டும். உலமாக்கள் முன் வந்தால் அவர்களோடு சேர ஆம்பூரே திரண்டு வரும், இதில் சந்தேகமில்லை என்று சொல்லியவனாக டாக்டர் அலீம் ஃபலக்கி சாஹிப் உருதுவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதையும் கேட்கவும் அவருடைய வீடியோவை இதோடு இணைத்து அனுப்பியிருக்கிறேன். நன்றி. अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम दोस्तों, जो काम हमारे बादशाहों को बहुत पहले कर देना चाहिए था, जो काम हमारे उलमा और मशाइखीन को बहुत पहले करना चाहिए था, मगर नहीं हो सका काम वो, और आज एक दहरिए चीफ मिनिस्टर ने वो काम कर दिखाया है। केरला के चीफ मिनिस्टर पिनराई विजयन ने जो बेइंतहा अहम फैसले लिए हैं। नंबर 1, जहेज को मिटाने के लिए तमाम कॉलेज के स्टूडेंट्स को डिग्री मिलने से पहले उन्हें डिक्लेरेशन सबमिट करना है कि वो शादी के बाद शादी में जहेज नहीं लेंगे, और अगर वो जहेज लेंगे तो लीगल एक्शन लिया जाएगा। सुभान अल्लाह। और दूसरा जो अहम डिसीजन उन्होंने लिया है वो ये है कि तमाम गवर्नमेंट एम्प्लॉयज शादी करेंगे तो 1 महीने के अंदर ही एफिडेविट सबमिट करेंगे कि उन्होंने कोई जहेज नहीं लिया है, और उस पर सास और ससुर के दस्तखत लेने होंगे। सरकारी अहकामात पर कितना अमल होता है ये तो आप भी जानते हैं, तो मैं भी जानता हूं, लेकिन एक दहरिए चीफ मिनिस्टर ने जो मिसाल कायम की वो हमारे उलमा, हमारे मशाइखीन को बहुत पहले कायम कर देना चाहिए था, क्योंकि जहेज बहुत बड़ा जुल्म है इस दौर का, और जुल्म हराम है, ये आप जानते हैं। ये फितना है, ये भीख है, ये गैर कौम की नकल है, ये सोशल ब्लैकमेल है। लेकिन चीफ मिनिस्टर केरला के स्टेप को अपनाते हुए अगर हम भी आज ये करें कि अपने मदरसों, अपनी जमातों और अपने सिलसिलों के अंदर इस रूल को नाफिज करें, तो देखिए जहेज सफ़े हस्ती से मिट